வணக்கம். வணக்கம். இப்ப பாருங்க, இந்த இது ப்ரிப்பேர் எ நியூஸ் லெட்டர் வித் பார்டர்ஸ், ஹெட்டர், ஃபூட்டர், பேஜ் லேஅவுட், இன்சர்ட் பிக்சர், இமேஜஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். சரி, இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுதான் செய்ய போகிறோம். நியூஸ் லெட்ரு ஓப்பன் ஆஃபீஸு எஸ் ரைட்டர் WR அப்படின்னாலே வந்துடும். நீங்கள் எஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ என்ன செய்யணும்? பேஜ் செட்டப் பண்ணணும். பேஜ் லேஅவுட் இங்கே போனீங்கன்னா, பேஜுக்கு போனீங்கன்னா பேஜ் லேஅவுட் இருக்குது. பேஜ் என்ன என்ன எடுக்கிறீங்க, பேஜ் எடுக்கிறீங்க, எல்லாமே வந்து ஃபார்மெட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், ஃபார்மெட்டில் போகிறீங்க, அதில் பேஜ் எடுக்கிறீங்க, எல்லாமே முக்கால்வாசி வந்துடும். பேஜ் எடுத்திங்கன்னா பேஜ் A4 தான். அதே போல் போர்ட்ரைட்டா லேண்ட்ஸ்கேப்பா, போர்ட்ரைட்னா இப்படி, லேண்ட்ஸ்கேப்னா இப்படி. இதை பாருங்கள், படுக்க வசம் நேர்வசம், நமக்கு போர்ட்ரைட் போதும். அதே போல் எல்லா இடமும் 2 சென்டிமீட்டர் இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம். இது தான் பேஜ் லேஅவுட்டு. ஓகேங்களா? ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்தது காலம்ஸு 2 காலம் போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் லெட்டர். இப்போ அதே போகிறீங்க ஃபார்மெட்டுக்கு போகிறீங்க, காலம்ஸ் இருக்கா, காலத்தை எடுக்கிறீங்க. இந்த பாருங்கள், இந்த காலம்ஸ்னு இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் இது சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள், இப்படி. அதாவது ரைட் சைடு வந்து நிறையாவும், லெஃப்ட் சைடு நிறையாவும், ரைட் சைடு குறைவாகவும், லெஃப்ட் சைடு குறைவாகவும், ரைட் சைடு நிறையாவும், இப்படி. நான் எடுக்க போகிறது இப்போ 2 காலம்னோடனே இங்கேயே வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸிங். வித்தெல்லாம் கரெக்டாக A4க்கு எப்படி வச்சுருக்கோமோ அதுதான். ஸ்பேஸிங், செப்பரேட்டர் லைன்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றுமே, லைனை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் இவ்வளோ விடணும். லைனு செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இது லைனு. இங்கே பாருங்கள், அது கூட 5 பாயிண்டில் ஒரு லைன் போட்டுக்கிட்டு, ஸ்பேஸிங் எப்படி, எனக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து, ரெண்டுத்துக்கும் இடையில அங்கே பாருங்கள், இங்கே தெரியும் பாருங்கள், பார்டர் போட்டிருக்கோமா, இவ்வளோ விட்டுருக்கேன். ஒரு 80லாம் வேணாம், ஒரு 40 விட்டாலே கேப்பு கொஞ்சம் தெரியும், இந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும். இப்போ நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், லைன் போட்டு செப்பரேட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதா? இதுதான் டபுள் காலம். 2 காலம் வருதா? உங்களுக்கு 2 காலம் வருது. இப்போ இங்கே வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஃபிஷ்ஷஸ் பற்றி, சும்மா நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஃபிஷ்ஷஸ் பற்றி போட போகிறேன். ஃபிஷ்ஷஸ் பயோகிராஃபி, ஃபிஷ்ஷஸ்னே போடுறேன், FISHES : இதை என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சி ஹோம் கொடுத்தேன்னா செலக்ட் ஆகிடும். போல்டு பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், கலர் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதையும் நான் என்ன பண்ண போகிறேன், வேறு லெட்டர்ஸில் இங்கே போயிட்டு கொஞ்சம் வேணும் அப்படின்னா, அதுக்கு இடையில ஸ்பேஸிங் வேணும்னாலும், அதாவது ஸ்பேஸிங் பண்ணிக்கலாம், மேலே கீழே அதெல்லாம் வந்து லெட்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. இதை இங்கே வச்சுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அங்கிட்டு இங்கே வச்சுட்டு, கர்சரை இங்கே வச்சுட்டு, இங்கே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நியூஸ் லெட்டருக்குன்னு அது கொஞ்சம் தனியாக பேராகிராஃப் வச்சுருக்கேன், வேர்டில் காப்பி பண்ணி. இங்கே ரேண்டு ஈக்குவல் டு ரேண்டெல்லாம் யூஸ் ஆகாது, ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கிறேன். இது கிடையாது ஸ்டூடெண்ட், இதோ இருக்குது பாருங்கள், இங்கே ஃபிஷஸ்க்கு அடுத்து இதை போட்டுக்கிறேன். இதை போட்டு இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இதெல்லாம் பிளாக்கு, அதை இது பண்ணதுனால அதை டெலீட் பண்ணிவிடுவோம், அதை இது பண்ணதுனால இப்படி வருது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு, இதை வரையிலும் செலக்ட் பண்ணிவிட்டு, அலைன்மெண்ட்டு எவ்வளோ கொடுக்குறேன், அலைன்மெண்ட்டில் சென்டர் இது ஜஸ்டிஃபை கொடுத்துக்கிறேன், அப்போ தான் நேராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண, இதெல்லாம் ஃபிஷ்ஷஸை பற்றி.
இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்? இன்சர்ட் போயிட்டு பிக்சர் இதோ இருக்குது பாருங்கள். இந்த பிக்சரை போயிட்டு ஃபைலில் நான் வச்சுருக்கேன். ஃபைல்லேருந்து எடுக்க போகிறேன். ஸோ இதே எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், நிறையா இருக்குது, இதோ இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று இந்த பிக்சர் எடுத்துக்கலாமா? இந்த பிக்சர் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கிறேன். இப்போ பிக்சர் வந்துருச்சுங்களா? பிக்சரை ரைட் கிளிக் பண்ணி ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். இதோ இப்படி இழுத்து விடலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோ பாருங்கள், இழுத்து விடலாம், என்ன பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிக்சரை ரீசைஸ் பண்ணியிருக்கு, அதனால் அப்படியே வச்சுக்க போகிறேன் பிக்சர். இதோ பாருங்கள். ஓகே, பிக்சரை இப்படி கூட இழுத்து பெருசாக வச்சுக்கிறேன். முடிஞ்சிச்சு, பிக்சர் முடிஞ்சதா? அடுத்து என்ன பண்ண போகிறேன், பிக்சரோட அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒன்று போடுறேன். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ், அதை கூட இங்கே இதையே காப்பி பண்ணி போட்டு இங்கே போட்டுக்கலாம். ஈஸியாக என்ன முடியணுமோ அதை பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ், பிஎஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், இதையே காப்பி பண்ணி போடுறேன். காப்பி பண்ணி இங்கே போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல வச்சு இதை பாருங்கள், இங்கே இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன் இது பேஸ்ட் பண்ணால் எப்படி வருது அப்படின்னா, அந்த மேலே இருக்கிறதுனால அது ஃபார்மேட் பெயிண்டரை வச்சு வந்துடும். இப்படி போட்டுக்கிறேன், டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிஷஸோட டைப்ஸையும் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? இது வந்து அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டைப்ஸ், ஃபிஷஸ் டைப்ஸு, டைப்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் தான் ஃபிஷ் இருக்கா, அதெல்லாம் சேஞ்ச் கேஸ் கேபிட்டலாக வரும். கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்டு, இது ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஃபர்ஸ்ட் லெட்ரு மட்டும் கேபிட்டலாக வரும். இப்போ இருக்குது லோவர் ஸ்மால் லெட்ரு வருதா, மட்டும் ஸ்மால் வரும், மிச்சதெல்லாம் கேபிட்டல் வரும். இப்போ அதுக்குள்ளே ஏதோ வந்துருச்சு, இங்கே பாருங்கள், கேபிட்டலைஸ் எது எது, அதாவது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்வாடு ஃபிஷ்ன்னும் போது இந்த ஃபிஷ் அதுவும் பிசி மேக் ஷூர் ஏதோ ஒன்று இதை பற்றி வருது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து அது நெட்டு ஏதோ ஒன்று வருது, அதான் பண்ணிட்டேன். இப்போ இதையே கூட இதை செலக்ட் பண்ணி இதை வரையிலும் அந்த பேரா வரையிலும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, ஃபில்லு இருக்குங்களா, லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், அதுவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை இதில் பாருங்கள் ஸ்டூடெண்ட், வாய்ஸ் கட்டாய் வந்தது, அதை நான் போட்டுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டுக்கு போய்ட்டு, ஏதோ வந்து இன்டர்நெட் ப்ராப்ளம், ஃபார்மேட்டுக்கு போய்ட்டு சேஞ்ச் கேஸ் பாருங்கள். இது சென்டென்ஸ் கேஸ்னால் என்ன, இப்படி, அதாவது ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மிச்சம் எல்லாம் ஸ்மால். அதுலேயே ஃபார்மேட்டுக்கு போய்ட்டு சேஞ்ச் கேஸில் பாருங்கள், நல்லா கவனிச்சிட்டே வாங்க, எல்லாமே லோயர் கேஸா, எல்லாமே லோயர் ஸ்மால் லெட்ரு. திரும்ப சேஞ்ச் கேஸில் போய்ட்டு அப்பர் கேஸ், எல்லாம் அப்பர். அடுத்தது சேஞ்ச் கேஸில் போய்ட்டு இங்கே பாருங்கள், கேபிட்டலைஸ், அதாவது ஒவ்வொரு வேர்டு மட்டும் கேபிட்டல் ஆகும். நல்லா கவனிச்சிட்டே வாங்க, இதோ இங்கே தான் கேபிட்டல் ஆகும். அடுத்தது பாருங்கள், ஃபார்மேட்டுக்கு கேஸ் போட்டு டாஜில் கேஸ், அதாவது
ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் ஸ்மாலாக இருக்கும், அடுத்ததெல்லாம் கேபிட்டல் ஆகும். இப்போ நமக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, சேஞ்ச் கேஸ் ஆப்ஷனில் லோவர் கேஸ்லாம் இல்லை, சென்டென்ஸ் கேஸ். ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் கேபிட்டல். இதையும் கொஞ்சம் போயிட்டு ஒரு 12க்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சுக்கலாம். அடுத்தது நான் இது சொல்கிறேன். அடுத்து இன்னொரு பேரை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறோம். அது வந்து அந்த டைப்ஸை பற்றி டிஸ்கிரிப்ஷன் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் அந்த டைப்ஸை பற்றி போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், டைப்ஸை பற்றி போட்டுக்கிறோம். இதோ இங்கே போயிட்டு இதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறோம். இது எத்தனை அப்படின்னா, இது 12ன்னா இதுவும் ஒரு 13, 12 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனைக்கு வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அப்படியே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதே ஃபார்மெட்டுக்கு போயிட்டு இதில் தான் பேஜில் போயிட்டு ஃபார்மெட்டில் பேஜில் இது வராது. இது ஃபார்மெட்டில் போயிட்டு பேராகிராஃபில் போயிட்டு ட்ராப் கேப்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ ட்ராப் கேப்புனா இங்கே பாருங்கள் டிஸ்பிளே ஆகுதா. எனக்கு அந்த ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் எத்தனை லைனு, 2 லைன் தள்ளி வந்தால் போதும், ஒரு 2 லைன் தள்ளி வந்தால் போதும். ஓகே கொடுத்துட்றேன். இப்படி தானே இருக்கும் உங்களுக்கு நியூஸ் லெட்டர்லாம். அதை மாதிரி இதே மாதிரி இன்னொன்றும் பண்ணிடுறேன். இந்த யூவையும் செலக்ட் பண்ணி இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போயிட்டு ஃபார்மெட்டுக்கு போயிட்டு பேராகிராஃபில் போயிட்டு டிஸ்பிளே ட்ராப் கேப்பில் டிஸ்பிளே அந்த ஒய்யி அது 2 லைன் போதும். அதாவது லைன் எத்தனை லைன் கீழே இறங்கணும் அப்படிங்கிறத அதையும் பண்ணிக்கிறேன். ஏன்னா நியூஸ் லெட்டர்லாம் அப்படி தான் இருக்கும். இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இது வந்து 12 என்னமோ இருக்கா, 12 ஒரு 14க்கு வச்சுப்போம், அவ்வளோதான். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் கொடுக்க போகிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், நம்பராக கொடுத்துடலாம். நம்பர் கொடுத்துட்றேன். இந்த 8th வேணாம் அப்படின்னா ஒரு பேக் ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா அந்த 8வது லெட்ரு போயிடும். அதெல்லாம் பண்ணிட்டோம். இங்கே சும்மா நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். எண்டுங்கிறத வந்து ஒரு ஷேப்பில் இங்கே என்ன பண்ண, பேக்ரவுண்டு கலர் கொடுத்தேன், இன்னும் பார்டர் கொடுக்கல. இப்போ நம்ம போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபார்மெட்டுக்கு போகிறோம். இப்போ அதே பேஜ்லேயே போயிடலாம். பார்டர்ஸ், ஓகேங்களா. ஹெட்டர் ஃபுட்டர் வேறு இருக்குது, பார்டர்ஸ் கொடுக்குறோம். பார்டர்ஸு இந்த மாதிரி பார்டர்ஸே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறோம். இந்த டபுள் பார்டர் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து ஹோல் 4 பக்கத்துக்கும் தான். அதுக்கு கலர் வந்து ரெட்டு கொடுக்குறேன். எல்லாமே தான். அந்த லெஃப்ட்டு ரைட்டுக்கெல்லாம் எத்தனை இன்ச்சுன்னெலாம் கேட்குறாங்க, போதும் நமக்கு அந்த இதே. ஓகே கொடுத்துட்றேன். பாருங்கள் பார்டர் வந்துருச்சுங்களா, தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, பார்டரு தெரியுதுங்களா. பார்டர் போட்டோம். இப்போ காலம் போட்டுட்டே நீங்கள் கடன்னு எல்லாமே செஞ்சிடலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இதாக இருக்கா, இது வரையிலும் நமக்கு போதும். ஒரு எண்டுன்னு ஏதாவது ஒன்று கொடுப்போம், ஓகேங்களா. எண்டுன்னு கொடுத்துருவோம். இன்னும் என்ன பண்ணணும், ஹெட்டர் அண்டு ஃபுட்டர் நம்ம போடல, அதனால் இந்த ஷேப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். ஹெட்டர் ஃபுட்டர் வரும். இப்போ எண்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பாருங்கள், எண்டுன்னு அடிச்சுக்க போகிறேன். இதோ இஎன்டி எண்டுன்னு அடித்து அதை செட் பண்ணி இங்கே சென்ட்ரு வச்சுக்கிறேன். சென்ட்ரு வச்சுட்டு அழகாக என்ன பண்ண போகிறேன், போல்டு பண்ணியிருக்கேன், இட்டாலிக் கூட பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 24 வச்சுக்கிறேன். எண்டு என்ன இதில் வச்சுக்கிறேன், ஃபாண்ட்டு ஏதாவது ஒரு அழகான ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது. இது வேணாம், இந்த ஃபாண்ட்டு இது நல்லா தான் இருக்குது, இதை வச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள் ஷேப்ஸ் இருக்கா, இந்த ஷேப்ஸும் அங்கே தான் இருக்குது. இந்த ஷேப்பில் போய் ஏதாவது ஒரு ஷேப் எடுக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள், என்ன எடுக்கலாம் இதில், இது எடுக்கிறேன். இதை எடுத்து இப்படி வரைஞ்சிடுறேன். எண்டுக்கு இப்படி வரைஞ்சிட்டு இதை என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சு பண்ணணும். எப்படி அரேஞ்சு, பிரிங் ஃப்ரண்ட்டு எல்லாம் இருக்குது. எனக்கு இது பேக்ரவுண்டாக பேக்ரவுண்டாக போகணும். பேக்ரவுண்டாக வந்துருச்சுங்களா. அந்த ஃபில்லை கூட நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு ஃபில்லு நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன்னா அந்த ஃபில்லை வேறு விதமான கலராக கூட கொடுத்துக்கலாம். இதை பாருங்கள், ப்ளூ கேஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னா அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபில்லை
ஒரு இந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம். இது வரலையா? இது வரல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நைஸ் ப்ளூ அந்த மாதிரி கொடுப்போம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இதுதான், இது எண்டு கொடுத்துட்டோம். இப்போ ஹெட்டர் அண்டு ஃபூட்டர் நம்ம போடல பாருங்கள், எல்லாமே பண்ணிட்டோம். இதுவும் அதே தான். இப்போ இது இருக்கா, இதை அப்படியே செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன், இதே தான். இந்த ஷேப்பை இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போகிறேன், ஷேப்பை ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அரேஞ்சு போயிட்டு எனக்கு அந்த ஷேப்பு வந்து பேக்ரவுண்டு பேக் சைடு போயிடணும், அதாவது எழுத்துக்கு பேக் சைடாக போயிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது செஞ்சிட்டோம். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் போட்டோம், எல்லாம் போட்டோம். ஹெட்டர் அண்டு ஃபுட்டர் விட்டோன்னா முடிஞ்சிடும். இப்போ அதே இது தான். இதில் போயிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு பேஜில் போயிட்டு இதோ பாருங்கள், ஹெட்டர் இருக்கா, ஹெட்டர் எடுங்க. ஹெட்டர் எடுத்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஹெட்டர் வந்துருச்சா, எத்தனை சென்டிமீட்டர் ஸ்பேஸிங்லாம் வரும். இப்போ வந்து லெஃப்ட் மார்ஜின் எவ்வளோ, ரைட்டு மார்ஜின் எவ்வளோ, ஸ்பேஸிங் எவ்வளோலாம் வந்துருச்சு. அதே ஹைட்டு எவ்வளோலாம் வந்துருச்சு. ஹைட்டு வேணால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை ஆட்டோ ஃபிட்டு ஹைட்டு கூட கொடுக்கணுன்னா ஒரு 70 கூட வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் வந்துடும். இதுதான் ஹெட்டர். ஹெட்டரில் ஹிஸ்ட்ரி ஆஃப், அதாவது ஃபிஷஸ் பயோகிராஃபி, எது வேணாலும் போடலாம். ஷிஃப்ட்டை பிடிச்சி ஹோம் கொடுத்துக்கிறேன். திரும்ப போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சென்ட்ரு போட்டுக்கிறேன். இதை போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிவிட்டு இங்கே என்ன எத்தனை போடலாம், ஒரு 15 போடலாமா, 15 போட்டுக்கிறேன், அல்லது ஒரு 20 கூட போட்டுக்கிறேன். பெருசாக இருக்கா, இதுதான். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெட்டருக்கும் இதுக்கும் உள்ள கேப்பு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ஃபில்லும் பண்ணுறேன், கலரும் கொடுக்குறேன். ஃபில்லு என்ன கொடுக்குறேன், ஒரு இந்த மாதிரி ஒரு இது கலர். அது என்ன கலர் கொடுக்கலாம், ஒரு ரெட்டு கொடுத்து பார்ப்போம். ரெட்டு எடுக்கலை அப்படின்னும்போது இந்த ப்ரௌனும் எடுக்கலை. அப்போ ஃபில்லு வந்து லைட் கலராக கொடுக்கணும். ஃபில்லு அவ்வளோதான், ஃபில்லு கொடுத்துட்டேன். பயோகிராஃபி ஆஃப் ஃபிஷராக. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும், ஃபூட்டர் போடணும், ஹெட்டர் ஃபூட்டர். இப்போ ஃபார்மேட்டுக்கு போயிட்டு அதே போல் தான் பேஜில் போயிட்டு ஃபூட்டர், ஓகேங்களா. ஃபூட்டர் கேட்குறான், கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபூட்டர் எவ்வளோன்னு வருது. ஃபூட்டர் வந்து கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. சிஓஏ சிலபஸ் ஃபூட்டர்னு வந்ததுனால இந்த இடம் பத்தாமல் போயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொஞ்சம் குறைச்சிப்போம், டெலிட் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இடம் பத்தலை, வேறு ஒன்றும் இல்லை, ஃபூட்டருக்கு இடம் பத்தலை. இப்போ ஃபூட்டர் வந்துடும். இப்போ இந்த ஃபிஷ்ஷஸுங்கிறது வந்து அங்கே தட்டினோம்னா அங்கே போயிடும். இதோ பாருங்கள், ஃபிஷ்ஷஸ் வந்துடுச்சா. இப்போ ஃபூட்டருக்கு இடம் இருக்குது. இதோ பாருங்கள், ஃபூட்டரும் வந்துடுச்சு. இந்த இதை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அது வரையிலும் இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபூட்டர் அடிக்க போகிறோம். ஃபூட்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்குது, நியூஸ் லெட்டர். நியூஸ் லெட்டர் அபவுட் ஃபிஷ்ஷஸ். இதை வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சி ஹோம் கொடுக்குறேன், போல்டு பண்ணுறேன், சென்ட்ரு பண்ணுறேன். அடுத்து இது வந்து வேறு இது கொடுக்குறேன், இந்த இது கொடுக்குறேன், வேறு ஏரியல் பிளாக்கு கொடுக்குறேன். அவ்வளோதான், இது போதும் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட நியூஸ் லெட்டர் ரெடி. எல்லாமே பண்ணிட்டோம். பார்டர்ஸு, ஷேடிங்கு, ஷேப்ஸு, இன்சர்ட்டு பிக்சரு, புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கு, பேக்ரவுண்டு, ட்ராப் கேப்பு, ஹெட்டர் ஃபுட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப ஈஸியாக ஸ்டார்டிங் காலம் பிரிச்சுட்டு கிடுகிடுன்னு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.